ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சுவையான சேமியா பால் பாயசம் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுலில் நான் ஒரு 3 பாதாம் 5 முந்திரி இது ஒரு 2 மணி நேரமாக நல்லா ஊற வச்சுருக்கேன். நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த பாதாமில் தோல் நீக்கிட்டு இப்போ இது ரெண்டையும் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவு முந்திரி உடச்சி வச்சுருக்கேன், அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு அரை கைப்பிடி அளவு திராட்சை சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டுமே நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாங்க. இப்போ அதே நெய்யிலேயே ஒரு 50 கிராம் அளவு ஜவ்வரிசி சேர்த்துடலாம். ஜவ்வரிசி நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ ஜவ்வரிசி நல்லா பொரிஞ்சு வந்துட்டு அதிலேயே ஒரு 100 கிராம் அளவு சேமியா சேர்த்துடலாம். இது வறுத்த சேமியா தான், இருந்தாலும் நெய்யில் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கிட்டோம்னா பாயாசம் நல்ல மணமாகவும் ருசியாகவும் இருக்கும். ஒரு 2 நிமிஷம் இதையும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இந்த சேமியா ஜவ்வரிசி இது 2 வேகிற அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இது வெந்ததுக்கு பிறகு தான் நம்ம பால் சேர்க்கணும். அதனால் இது நல்லா வேகணும். ஒரு 2 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துடலாம். இப்போ இது நல்லா வேகட்டும். நல்லா குழைய வெந்து வரணும். அதுக்கு பிறகு தான் நம்ம பால் சேர்க்கணும். சேமியா ஜவ்வரிசி ரெண்டுமே நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கு பிறகு தான் நம்ம பால் சக்கரெல்லாம் சேர்க்கணும். இப்போ பால் சேர்த்துடலாம். நான் ஒரு 1/2 லிட்டர் பால் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் தான் சேர்க்குறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ அடுத்ததான் ஒரு 100 கிராம் அளவு சர்க்கரை சேர்த்துடலாம். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு சுகர் பிடிக்குமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது 100 கிராம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இனிப்பு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டும். இப்போ சர்க்கரை சேர்த்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே பாதாம் முந்திரி இது ரெண்டும் நல்லா பாலில் அரைச்சி வச்சுருக்கோம், அதை சேர்த்துடலாம். இது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். சேமியா பாயசம் நல்ல ஒரு க்ரீமியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி நான் அரைச்சி சேர்க்குறேன். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும்போது. இது அப்படியே கொதிச்சுட்ருக்கட்டும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம முந்திரி பாதாம் அரைச்சி சேர்த்தோன்னா கொஞ்சம் நேரம் தான் கொதிக்க விடணும், ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது, ஏன்னா ரொம்ப திக்காயிடும். இப்போ எல்லாம் நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சையை சேர்த்துடலாம். கடைசியாக ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கலாம். நல்ல வாசனையாக இருக்கும். பாருங்கள், இப்போ சூப்பராக சேமியா பால் பாயசம் ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள், சேமியா பால் பாயசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ க்ரீமியாக இருக்குன்ட்டு. நம்ம அந்த மாதிரி பாதாம் முந்திரி 2 ஊற வச்சு நல்லா அரைச்சி பாலில் அடித்து சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கும் பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.